إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قل. متفق عليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலத்தை படைத்து பரிபாலித்தவர் ஏகநாயன் வணங்க தகுதியானவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நபிமார்களுடைய வரிசையில் இறுதி தூதராக உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக எமக்கெல்லாம் நல்லதொரு உதாரண புருஷராக வந்துவித்த என் தலைவர் இறுதி தூதர் ஃபாத்திமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபியீன்கள், பின்னால் தோன்றிய தபு தாபியீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், இறைநேசர்கள், முத்தகீன்கள் அனைவர்களையும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்கும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, எம்மையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து போஷித்து கண்காணித்து அவதானித்து வருகின்ற எல்லா வல்ல அல்லாஹ்வை நாம் நமது வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எல்லா நிலைமைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் நினைவு கூர்ந்து தக்வா செய்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து வருகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கொண்ட பேரருளின் காரணமாக மிகப்பெரிய ஒரு பாக்கியங்கள் பொருந்திய மாதத்தை அடைய செய்து அந்த மாதத்தை நாங்கள் வழி அனுப்பிய நிலையில் முதலாவது ஜும்மா குத்பாவிலே நாங்கள் ஓதிருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதம் எங்களிடத்திலே எதற்காக வந்தது, எதனை விட்டு சென்றது என்பதை நீண்ட நேரம் நாங்கள் குத்பா செய்து எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆயினும் மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய இஸ்லாமினுடைய செய்திகள் மூமின்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற போது, நினைவூட்டிக் கொள்கின்ற போது ஒரு வகையான உத்வேகமும் சந்தோஷமும் ஈமானிய மேலீட்டும் ஏற்படுவதை எங்களால் உண்மையிலே காண முடியுமாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த ரமதான் எங்களிடத்திலே ரமதானுக்கு முன்னர் இருந்த ரஜபிலும் ஷாபானிலும் ஏனைய மாதங்களிலும் இருந்ததை விட எங்களது போக்குகளை, நடத்தைகளை, நாவை, பார்வையை, ஏனைய அத்தனை அம்சங்களையும் ஒரு வகையான ஒரு வித்தியாசத்திற்குள், சிறந்த திரும்புதலுக்குள், நன்னடத்தைக்குள் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு உணர்வுக்குள் திருப்பியிருப்பி கொண்டு வந்திருக்கும் என்பது சந்தேகமே. அவைகள் 100க்கு 100 நடைபெறாவிட்டாலும் ஓரளவாவது அந்த ரமதானிலே அத்தகைய சிறந்த ஆன்மீக உணர்வு எனக்கும் உங்களுக்கும் எங்களது மனைவி மக்களுக்கும் ஊரவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா ரமதானை அப்படித்தான் ஆக்குகிறான். எதற்காக அல்லாஹ் அப்படி ஆக்குகிறான்? அல்லாஹ்வின் தூதர் அப்படி அறிமுகம் செய்தார்கள். இனியொரு ரமதான் எனக்கு உங்களுக்கு கிடைப்பதற்கு 11 மாதங்கள் நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அவகாசத்தை அல்லாஹ் தந்தால்
அந்த ரமதான் வரையில் இந்த ரமதானில் எடுத்த பயிற்சிகளை இயன்ற அளவு தொடர வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்தின் வாழ்க்கையிலும், பொருளாதார வாழ்க்கையிலும், பண்பாடுகள் சார்ந்த வாழ்க்கையிலும், சமூகத்தோடு கூடிய வாழ்க்கையிலும், தனிமையிலும், கூட்டத்திலும், இரவிலும், பகலிலும், காலையிலும், மாலையிலும் சொல்ல போனால் அத்தனை இடங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் ரமதானினுடைய பயிற்சி பயனளிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் நோன்பு வந்த வரலாற்றை, யாரிடம் வந்த வரலாற்றை, அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் சஹாபாக்களிடத்திலும் வந்த வரலாற்றை சற்று நேரம் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு கிடைத்தது, ரமதான் கடமையாக்கப்பட்டது எப்போது தெரியுமா? இஸ்லாம் கிடைத்து குர்ஆன் இறங்கி 15வது வருடத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. 13 வருடங்கள் மக்கமா நகரிலும் 2 வருடங்கள் மதீனாவிலும் கழிக்கின்ற போதுதான் அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இந்த 15 வருடங்களும் சுடச்சுட வானலோகத்திற்கு மண்ணுலகத்திற்கு அல்லாஹ்வின் தூதருக்கும் அந்த தோழர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டல்கள் அப்படியே இறங்கிக் கொண்டிருந்த நேரம் அவர்கள் எப்படியான மனோநிலையோடு இருந்திருப்பார்கள்? அவர்கள் நல்லவர்களாக மாறினார்கள். ஹராத்தை அவர்கள் விட்டார்கள். ஹலாலான வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். உறவுகளை பேண துவங்கினார்கள். முஸ்லிம்களாக யூதர்களாக சிலபோது தங்களது உறவுகள் இருந்தாலும் கவனமாக அதிலே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு சொல்லையும் அணுவணுவாக எடுத்து நடந்தார்கள். குர்ஆன் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப வேண்டிய மட்டும் வழிகாட்டல்களை கொடுத்துக் கொண்டிருந்தது. சதக்காக்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இலா தொழுகையில் ஈடுபட்டார்கள். 11வது ஆண்டிலிருந்து அவர்கள் ரமதான் கடமையாக்கப்படும் வரையில் 4 வருடங்கள் கைவேலையை சொல்கிறார்கள், தர்வா செய்தார்கள், மனிதர்களை வாழ வைத்தார்கள், அல்லாஹ்வோடு நெருக்கமான தொடர்பை எல்லாம் கொண்டிருந்தார்கள். இத்தகைய மனிதர்களுக்கு மீண்டும் ஒரு நோன்பு தேவைதானா என்று சிந்திப்போம். அந்த வரலாற்றை படித்தார். நோன்பு எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் எப்படி மாற வேண்டும், எப்படி ஆக வேண்டும், எப்படி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், உலகில் என்ன செய்ய வேண்டும், ஊரில் என்ன செய்ய வேண்டும், உறவுகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உலகத்தை எப்படி யோசிக்க வேண்டும் என்பதை நோன்பு கிடைப்பதற்கு முன்னாலேயே 15 வருடங்களாக அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் சிந்தித்து அவர்கள் அப்படியே தர்பியத் பெற்று, உல தூய்மை பெற்று, தஸ்கியத் பெற்று, அல்லாஹ்வோடு நெருக்கமான தொடர்பை பெற்றிருந்தவர்களுக்குத்தான் இன்னும் சுவனத்தை நோக்கி வாருங்கள், ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இபாதத்தில் இன்பம் காணுங்கள், என்னோடு உங்களது தொடர்பாடுகளை இறுக்கமானதாகவும் நெருக்கமானதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதற்காக இப்போது உங்களுக்கு நான் 1 மாத கால நோன்பை கடமையாக்குகிறேன் என்று சஹாபாக்களுக்கு சொன்னபோது அல்லாஹ் அவனை நோக்கி வருவதற்கு, சுவனத்தை பெறுவதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, உறவுகளை கொண்டு சேர்ப்பதற்கு, அல்லாஹ்வின் தீனையும் மனிதர்களையும் வாழ வைப்பதற்கு எங்களுக்கு தொழுகை போன்ற இன்னும் ஒரு பெரிய கடமையை கடமையாக்கி விட்டானே என்று சந்தோஷத்தால் அழுதார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இதுதான் வரலாறு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அவர்கள் 15 வருடங்கள் செய்த வேலையை அரைவாசியோ காவாசியோ நாங்கள் செய்கிறோமா என்பதை தனித்தனியாக யோசிக்க வேண்டும். 15 வருடங்கள் தர்பியத் பெற்ற வஹியோடு நெருக்கமான தொடர்பை ஏழே பெற்றிருந்த அந்த சமூகம் நோன்பு கிடைத்ததன் பிறகு எப்படி மாறினார்கள், எப்படி ஆகினார்கள், அந்த வரலாற்றையும் தெரிந்து காதுகளால் கேட்கின்ற, வாய்களால் பேசுகின்றார்கள். அந்த வாழ்க்கையில் இருக்கிறோமா அல்லது முந்தைய வாழ்க்கையில் இருக்கிறோமா, என்ன வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நோன்பை கடத்திவிட்டு உட்கார்ந்திருக்கின்ற அல்லது சேர்ந்து இருக்கின்ற எங்களை போட்டு எல்லாரும் யோசிக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். இதனை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஓதுவதில் சொல்லுவதில் நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்க மாட்டோம். நோன்பினுடைய கூட்டோடு பெருநாளை சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடிவிட்டு மனித புனிதர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு
மீண்டும் நாங்கள் நோன்புக்கு முன்னால் இருந்த ஒரு வகையான வாழ்க்கை வாழ்வதற்காக நோன்பை நாங்கள் கழிக்கவில்லை, கடத்தவும் இல்லை, அது எங்களிடத்தில் வரவும் இல்லை. அப்படி யாராவது நினைத்தால் அவரை நாங்கள் இஸ்லாத்தின் பார்வையை மிகப்பெரிய மிஸ்கீன் என்று சொல்வதை விட வேறு வார்த்தைகள் அவைகளுக்கு கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆழமாக சிந்தியுங்கள். நன்றி, நாங்கள் நிதானமாக சிந்தியுங்கள், சிந்திக்க வேண்டும். இந்த ரமதான் கிடைத்த போது எத்தனை பேர் தங்களது நடத்தைகளை, தங்களது மோசமான வியாபாரத்தை அல்லது தங்களது அகலாக்குகளை அல்லது பேச்சுவார்த்தைகளை அல்லது நடைமுறை பாவனைகளை குடும்ப உறவு விஷயத்தில் தனியாக சிந்தித்து அல்லாஹ்விடம் சொல்லி அழுது, அல்லாஹ்விடம் சொல்லி தொழுது, கையேந்தி கல்பு கரைந்து கண்ணீர் கரைத்து யா அல்லாஹ் என்று கேட்டு, இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் வாழ மாட்டேன், இனி நான் அப்படி ஆக மாட்டேன், மாற மாட்டேன் என்று சொன்னவைகளை எப்போது நாங்கள் செய்ய போகிறோம்? எப்போது நாங்கள் அதற்கு செயல் ரூபம் கொடுக்க போகிறோம்? இப்போதுதான் கொடுக்க வேண்டும். அல்லது இமாம் பிஸ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இன்னும் சில தரப்பு சாலிஹீன்கள் சொன்னது போல எங்களுடைய ரமலான் ஆகிவிடும், அல்லாஹ் காப்பாற்றும். இப்படி ஆகக்கூடாது, நீங்கள் இப்படி ஆகுங்கள் என்ற ஒரு புத்திமதியை இமாம் பிஸ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னது வரலாற்றிலே அறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் பின்வருமாறு சொல்கிறார்கள்: இந்த உம்மத்தில் மிக மோசமான மனிதர்கள் யார் என்றால், ரமலானில் மாத்திரம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வை கண்டுபிடித்துக் கொண்டவர்கள், ரமலானோடு அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். செவ்வாலின் குறையோடு தங்களது ஏழவே இருந்த பழைய விடயங்களை, பழைய வாழ்க்கையை துவங்கி விடுகின்றவர்கள். இவர்கள் தான் உம்மத்தில் இருக்கின்ற படுமோசமான மனிதர்கள். சொல்லிவிட்டு அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள்: தோழர்களே, கொன் ரப்பானியன் வலா தகுன் ரமதானியன். நீங்கள் எப்போதும் அல்லாஹ்வை சார்ந்து உள்ளத்தில் அவனை சுமந்து சோழ ஞாபகத்தோடு பாவ மன்னிப்பு வேண்டி நீங்கள் மக்களை நினைத்து வாழ்கின்ற ரப்பானிகளாக வாழுங்கள். வலா தகுன் ரமதானியன், நோம்பு முஸ்லிம்களாக மட்டும் நீங்கள் வாழாதீர்கள். இதைத்தான் முதலில் நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் சில அறிஞர்கள் சொல்வார்கள்: من كان يعبد رمضان فإن رمضان قد فات ومن كان يعبد الله فإن الله حي لا يموت. யாரெல்லாம் ரமலான் மாதத்தை வணங்கிக் கொண்டிருந்தோம், அந்த ரமலான் மாதம் போயாச்சு. யார் அந்த ரமலான் மாதத்தின் சொந்தக்காரனான அல்லாஹ்வை வணங்கினார்களோ, அந்த ரமலானில் அந்த அல்லாஹ் அனுப்பிய ஜீவன் அவனுக்கு மரணம் கிடையாது, தொடர்ந்தும் அவனை வணங்க வேண்டும் என்று புத்திமதி சொல்கிறார். அந்த வகையில் பரவான நோன்புதான் எங்களை கடந்து சென்றிருக்கிறது. எங்களுக்கு உலகம் அறியும் வரையில் ஒவ்வொருவருடைய மரணம் வரும் வரை சுன்னத்தான நோன்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அடுத்த வருட பரவான நோன்பையும் அல்லாஹ் நம்மளுக்கு நிச்சயமாக நசீபாக்குவான். அல்லாஹ் அப்படியாக்கி வைப்பான். குர்ஆன் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுக்கு இறங்கியது போன்று அப்படியே எங்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவைகளை செயல்ரூபம் கொடுத்து விட்டு சாதித்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்த குர்ஆனுக்கூடாக அவர்கள் வாழ வைத்து விட்டு மனிதர்களை, மார்க்கத்தை, உலகை, சாம்ராஜ்யங்களை, சத்தியங்களை, நீதியை, நியாயத்தை, மறுபக்கத்தில் அராஜகத்தை, அசிங்கங்களை, அட்டூழியங்களை, அத்தனை அத்துமீறல்களையும் இல்லாதவைத்து சிறந்த ஒரு உலகை அவர்கள் வடிவமைப்பார்கள். ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு ஒரு ஆயுதமாகவும் வழிகாட்டியாக இருந்தது. அதனை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. அதுதான் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆன் எங்களை விட்டு செல்ல மாட்டார். அது இருக்கவே இருக்கிறது, அது இருக்கவே இருக்கிறது. அது மறுமைகளில் இருக்கும், அதன் பிறகு இருக்கும். அது எங்களுக்காக பேசும், சிபாரிசு செய்யும் என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம், பயான்களிலே கேட்டிருக்கிறோம். உண்மையில் தான் ஹதீஸ்களிலே திட்ட தெளிவாக அவைகள் வருகின்றன. அந்த குர்ஆனோடு யாரும் எந்த ஒரு நபித்தோரும் சொல்லவில்லை, நோன்பில் மாத்திரம் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், நோன்பு முடிந்ததும் மூடிவிடுங்கள் என்று. அன்புக்குரிய சோழர்களே, குர்ஆன் இருக்கிறது. மட்டுமல்ல, மஸ்ஜிதுகள் மூடப்படவில்லை. கியாமுல் லைல் தொழுதோம், தராவீஹ் தொழுதோம், இஃப்தார் கொடுத்தோம், சஹர் செய்தோம், இஹ்திகாஃப் இருந்தோம், பல இன்னொரு நன்மைகளை இந்த பள்ளி வாயில்களில் செய்தோம்.
ஒப்பீட்டளவில் குறையலாம். ஆனால் பள்ளிகள் மூடப்படுவது, அதான் சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும், அழைப்பு விடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கும், பள்ளி திறக்கப்பட்டுதான் இருக்கும். எங்களுடைய மனங்கள் நேரங்கள் கொடுக்கப்படுமா, மனங்கள் திறக்கப்படுமா, சிறு சிறு தியாகங்கள் தொழுகைக்காக செய்யப்படுமா என்பதை நாங்கள் சிந்திக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுன்னத்தான நோன்புகள் இருப்பது போல, குர்ஆன்களோடு இருப்பது போல, மஸ்ஜிதுகள் திறந்திருப்பது போல, நன்மைகளும் எப்போதும் செய்து கொள்வதற்கான அத்தனை வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. பன்மடங்கான நன்மைகளை தந்த மாதத்தான் செய்திருக்கிறது. ஆனால் இன்னும் பல நன்மைகளை செய்து கொள்ளக்கூடிய அவகாசத்தை அல்லாஹ் வாயிலை திறந்து விட்டிருக்கிறார். இத்தனையும் நினைத்து பார்க்கின்ற போது ரமதான் இடத்தில் ஒரு தர்பியத்தை, ஒரு தர்க்கியத்தை, ஒரு சிந்தனா ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர் அல்லது சாதாரண ஆசிரியர்கள், பொறுப்புதாரிகள் அல்லது பாடசாலைக்காக உழைக்கின்ற பழைய மாணவர் சங்கம், பெற்றார் சங்கம், பள்ளிவாயல் நிர்வாகிகள், ஊரில் இருக்கின்ற போதமானவர்கள், மாணவர்கள், மாணவிகள், ஆண்கள், பெண்கள், குடும்பத்தவர்கள் எல்லோருடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ப நல்ல பல மாற்றங்களை இந்த ரமதான் கொண்டு வந்திருக்க வேண்டும், கொண்டு வந்திருக்கும். அவைகளை ரமதானோடு அமிழ்த்தி விடாமல், மறந்து விடாமல் ரமதானை தொடர்ந்து செய்கின்றவன் தான் உண்மையான முஸ்லிமான ஆண், உண்மையான முஸ்லிமான பெண். ரமதான் எதற்காக வந்தது என்று பயான்கள் கேட்டு 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 நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் நிரப்பியிருப்போம். எல்லா உலமாக்களும் வந்து சொல்லியிருப்பார்கள், ரமதான் வந்தது ஒரு நோக்கம்தான், அதுக்கு இரண்டாவது நோக்கம் கிடையாது. குர்ஆன் சொல்லுகின்ற நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையற்றம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த முழு மாத ரமதானையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். கண்ணால் காணாத மூமின்களே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே 183வது வசனத்திலே தெட்ட தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அந்த இறையற்றம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் குடும்பத்தவர்களிடத்திலும் உள்ளத்தில் ஏற்பட்டிருந்தால் சிந்தனையும் நடத்தையும் மாற்றங்கள் வரும், சந்தேகம். உதாரணத்துக்காக சொல்வேன், குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தி, சூரத்துல் ஆராபினுடைய கடைசி பக்கத்தில் நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன தகௌ இதா மஸ்ஸஹும் ஸாயிபுன் மினஷ் ஷைத்தான் ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். யாரிடத்திலெல்லாம் உள்ளத்திலே இறையற்றம் இருக்குமோ அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலாவது, உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ, இருட்டிலோ பகலிலோ, தனிமையிலோ கூட்டத்திலோ, அவர்கள் வியாபார தரத்திலோ, ரோட்டிலோ வேட்டிலோ, எந்த இடத்திலும் சரி, தப்பு தவறு செய்வதற்கு, ஷைத்தானியத்தான் ஒரு வேளையில் ஈடுபடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் யாரும் காண மாட்டார்கள், யாரும் பார்க்க மாட்டார்கள், வெளியே வராது, இப்போது இன்னொருத்தரும் இல்லை என்று அவர்களுக்கு நன்கு தெரியும். தெரிந்தாலும் இறையற்றம் அவர்களை தடுத்துவிடும். ததக்கரு, அவர்களுடைய உலக்கண் அகக்கண் திறந்து கொள்ளும். வெளிக்கண்ணாலே பார்ப்பாங்க, இது டேஞ்சரான விஷயம், இது ஆபத்தான விஷயம், இவ்வளவு நாள் நான் நோம்புல எடுத்த பயிற்சியை கெடுக்கும், எனக்கு இது நரகத்தை கிட்டவாக்கி சொர்க்கத்தை தூரமாக்கும், என்ற அறிவில மனுங்கள் ஏற்படுத்தும், என்ற சிந்தனையில நடத்தையில திரும்பவும் மோசமான நிலையை தோற்றுவிக்கும், என்ற குடும்பத்தில சோதனைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி பயப்படுவார் என்று நான் சொல்லல. அவர்களே, அல்லாஹ் சொல்வதை நீங்க பார்க்கணும், அல்லாஹ் சொல்வதை நீங்க பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பால சொல்றான், இறையற்றம் என்ற அந்த பொக்கிஷத்தை, என்னோடு கூடிய அந்த இறை தொடர்பை உண்மையாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், சத்தியம் எது அசத்தியம் எது, நல்லது எது கெட்டது, மேடது பள்ளமது, நரகமது கோணமது என்ற விளக்கத்தை, குர்ஆனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் தருவேன். வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய சிறு சிறு தப்பு தவறுகளை மறைப்பேன். வயஃபிர் லக்கும், பாவங்களை மன்னிப்பேன். வல்லாஹு மின் ஃபضலில் அதீம், மகத்துவ பொருந்தி அத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தை வைத்திருக்கின்ற அல்லாஹ் தான் இதற்கு சொந்தக்காரன், வேறு யாராலும் இவைகளை செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றார், ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும், எப்போதும் இறையச்சத்தோடு வாழுகின்ற அந்த பண்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். தௌபா
தௌபா செய்தோம். எதற்காக தௌபா செய்தோம்? பாவங்களை மன்னிப்பாயாக, மறைப்பாயாக, மறைத்து மன்னிப்பாயாக, மன்னித்து மறைப்பாயாக, எங்களை நன்மைகள் கொண்டு யா அல்லாஹ் நிரப்புவாயாக என்றெல்லாம் அழுது பொழுது நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவைகளுக்கான எந்த பெருமானம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் போன்ற, அதே போன்று ஷகீக் பல்கி ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்களிடம் கேட்கப்பட்டது, ஒருவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்கள் ஏதும் உண்டா இமாம்களே கேட்கிறார்கள். ஷகீக் பல்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் 4 அடையாளங்கள் இருக்கு. செஞ்ச பாவத்தை எந்த நேரமும் நினைச்சு கவலைப்படக்கூடிய தன்மை. தௌபா செஞ்சிட்டாரு, இஸ்திக்பார் செஞ்சிட்டாரு, அழுதாரு. ஆனா அந்த நடந்த பாவம் நடந்துருச்சே என்னால் கவலை உள்ளத்தில் இருக்குமே. 2வது 4 விஷயங்கள் சொன்னாரு. 2வது என்ன? இனி இது மாதிரி பாவங்கள் என்ற வாழ்க்கையில் என்னால் நடக்கப்படாது என்று அச்சம் ஒன்று இருக்கும். முதலாவது கவலை இருக்கும். 2வது பாவம் அச்சம் இருக்கும், நடக்கப்படாது இந்த பாவம். 3வது மோசமான நண்பர்கள் யாருக்கு தொடர்பு இருந்தால் அவர் அதை துறந்திப்பார். இதுதான் வாய்க்கால், இதுதான் எனக்கு பாபா தொடர்ந்து விட்டுறது. நான் நல்லவன் தான், இவனும் விட மாட்டான். நான் நல்லவன் தான், என் குடும்பமும் நல்ல குடும்பம் தான். ஆனா கூட்டாளிமார் ஃப்ரெண்ட்ஸ்மார் உடச்சுக்கொண்டே தான் துறப்பார். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன செஞ்சிப்பாரு? நானாவது நல்ல நண்பர்களை தொடர்பட்டிப்பார், தொடர்பாட்டு ஏற்பட்டிருப்பார். மோசமான நண்பர்களை துறந்திருப்பார், தியாகம். நல்ல நண்பர்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார், முயற்சி, முஜாஹதா. இப்படி 4 விஷயம் ஒருவருக்கிட்ட இருந்தால் அவர் தௌபா கபூல் செய்யப்பட்டிருக்க அர்த்தம் என்று சொன்னார்கள் ஷகீக் பல்கி ரஹ்மஹுல்லாஹ். பாவிகள் செய்த பாவங்கள் 3 வகை 4 வகைன்னு சொன்னார். இன்னும் சில இமாம்கள் பலர் அதை தொகுத்து ஒரு ஜுமூரியத்தான கருத்தா சொல்லிக்கிற வேண்டிய உலமாக்கட்ட முக்கியட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்க, எங்க இருக்குது எதில் இருக்குன்னு காட்டிக்கிறது. அவங்களோட தொகுப்பு என்னன்னா, சிலாக்கள் பாவம் செய்வாங்க, எப்படி என்று சொன்னா திட்டமிட்டுதான் செய்வாங்க. அது டெக்ஃபுல்லா இருக்கு, அது வெளியே வராது, மிக கவனமா செய்வாங்க. அதுக்குரிய நுட்பமும் நுணுக்கமும் தூரநோக்கும் திட்டமிடலும் அவங்களுக்கு தான் இருக்கு. திட்டமிட்டு பாவம் செய்வாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாவத்தை எந்த சந்தர்ப்பத்துல எப்படி செய்யணும், என்ஜாய் பண்ணணும், இந்த பாவத்தை வீணா எந்த நேரமும் திட்டத்தோட செஞ்சு முடிச்சு கொள்வாங்க. அந்த பாவத்தை அவங்க மூழ்கிப்பாங்க. இவர்கள் தான் பாவிகளில், பாவம் செய்கின்றவர்களில் மிக மோசமானவர்கள், கொடியவர்கள். இது முதலாவது. 2வது, பாவம் நடக்குது, பாவம் பண்ண தெரியும், சிலர் உணர்த்துறாங்க, அல்லது பயம் இருந்தால கேட்கிற, அல்லது தப்பட்டு தெரியும், அதுக்கு நியாயம் கற்பிக்கிறேன். அது அப்படி அல்ல, அது இப்படி, இதனாலதான் அதனாலதான், அது சுட்டித்தான் இது சுட்டித்தான், இந்த ஆழ்த்தான் ஆழ்த்தான் என்று போட்டுக்கொண்டு நியாயங்களை கற்பிக்கின்றவர்கள் அநியாயக்காரர்கள். முட்டிவா சொல்லுங்க. முதலாமவர்கள் கொடியவர்கள், 2ஆமவர்கள் பாவத்தை செஞ்சுட்டு அந்த நியாயப்படுத்தி அழகா அநியாயக்காரர்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்கின்ற வாலிபர்கள். 3வது, பாவம் தெரியும், பாவம் என்றே ஹராம் என்றும் தெரியும், ரசூலுல்லாஹ் விரும்பல என்றும் தெரியும், இது பெரிய சாபம் என்றும் தெரியும். ஆனா நான் எவ்வளோ ஜாதி நல்ல வேலைகள் நிறைய செய்கிறேன், அதனால எனக்கு ஹராம், உங்களுக்கு ஹராம். இவரே இவருக்கு பத்து இவர் செய்கிற பாவத்துக்கு இது நான் சொல்றேன். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கொண்டு போக மாட்டாரு. வெளியே போற நேரம் இது அறிஞர்கள முடிவாக சொல்ற பாவம் சார்ந்த பத்துவாக்கள். அவர் நான் எனக்கு ஒரு பாவத்தை நான் ஹலாலாக்கிட்டேன். நான் மட்டும்தான் என் ஆன்மா, நானும் என்ன கையும் என்ன காலும் கண்ணும் என்ன உடல் உறுப்புகள் எனக்கு ஹலால், எனக்கு ஹலால். இது குஃப்ரியத்துல கொண்டு போய் தவற நஊது பில்லாஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாங்க எந்த கூட்டம்? 4வது கூட்டம் இருக்குது. அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த கூட்டத்துல எல்லாரும் இருக்கணும்.
பாவம் நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, நல்லா தெரியும் நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது பாவம், இது கூடாது, அநியாயம் செல்லப்படாது, ஹலாலாக்கி கொள்ளக்கூடாது, இந்த பாவத்தை தொடரப்படாது என்று தூக்கி எறிந்துவிட்டு தன்னை தானே திருத்திக் கொண்டு இஸ்திக்பாரும் தௌபாவும் செஞ்சு அல்லாஹ்வுக்கு மண்டிட்டு துப்பரவாகி தூய்மையாகி இருக்கிறானே நல்லடியார், அவன்தான் உண்மையான தௌபா செய்த நல்லடியான். அவனுக்கு தௌபாட நிலைமை எப்படி இருக்குமெண்டா, தௌபாவை செஞ்ச போது அவனுக்கு திருப்தி இல்லையாம், அவனுக்கு ஹவுஃபும் ரஜாவும் இருக்குமா. அது என்ன ஹவுஃபும் ரஜாவும்? ஏண்ட செஞ்ச தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்ற பயம். நான் அழுது சொல்லுது அல்லாஹ்ட்டே இந்த பாவம் எல்லாம் வெளிப்படையா வாய் விட்டு சொன்ன இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமே என்ற ஆதரவுக்கு பேர் அரபால ரஜா. இந்த ரஜாவும் இந்த ஹவுஃபும் இருக்கிறார்கள் தான் உண்மையான தாயிபுகள். தௌபத்தன் நஸூஹா, சுத்தமான தௌபா செஞ்சார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சுத்தமான தௌபா செஞ்சிட்டா நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், நிச்சயமா அப்படித்தானே தௌபாட வாசல் திறந்தே தான் நீக்கி யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு நாள் 27ஆம் இரவு மட்டும்தான், 29ஆம் இரவு மட்டும்தான், ஒற்றை இரவு மட்டும், அதெல்லாம் சிறப்பான நாட்கள். இவர்களை சந்திச்சுட்டு தரிசிச்சுட்டு நாங்க அழுதத தொழுதத சொன்னத்தை ஆமீன் சொன்னத்தை சத்தமா கேட்டத மெல்லமா கேட்டத தனிய கேட்டத கூட்டா கேட்டத எல்லாம் பதிவில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நாங்க முடிஞ்சா நாங்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தௌபா 2 சந்தர்ப்பம் வரகாட்டும் அல்லாஹ் சந்தர்ப்பம் தான். என்ன 2 சந்தர்ப்பம்? அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். ஒரு மனிதனுக்கு கடைசி தருவாய், கடைசி கட்டம், அவனோட தொண்டை குழியில ரூஹ் வந்து சிக்கிக்கொள்ளும், காலில் உருவிக்கொண்டு வருவாங்க மலக்குல் மௌத், அவங்களோட வானாக்கள், அவன் ரூஹ் தொண்டை குழியில வந்து சிக்கிற நேரம் கர்கரான சத்தம் கேட்கும். அதுதான் கடைசி தருவாய். ரூஹ் இப்ப பாடியிலிருந்து பிரிய போகுது. அந்த சத்தம் வந்தால் தௌபாட வாசல் அந்த மனுஷனுக்கு மூடப்பட்டிருக்கின்றார். அத்தகைய சக்கராத்தினுடைய நிலைமைகள் வர முன்பதற்கு அல்லாஹ் எங்களை மன்னித்து அருள் புரிவானாக. அதை விட நாங்கள் எல்லாரும் தனியே தௌபா செஞ்சு கொள்ள நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2வது, கிழக்கில் வளமையாக உதிக்கின்ற சூரியன் எப்ப மேற்கில் உதிக்குமோ தௌபாட வாசல் மூடப்பட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் கொஞ்சம் தூரத்துலமா இருக்குது. நாங்கள் நினைக்கிறோமா மறுமை வராது, மறுமைக்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்திருக்குது, பெரிய அடையாளங்கள் எட்டி பார்க்குது, 1-2 நடந்தும் இருக்குது, அது தனியான தலைப்புல பேச வேண்டியது. சிறிய அடையாளங்கள் நியாயமா நடந்து முடிஞ்ச. ஆனா சிறிய அடையாளம் தேடுறதை விட ஏற்ற அடித்தகன நிலைமை அதைத்தான் நாங்கள் யோசிக்கணும். ஏற்ற சக்கராத் எகின எப்ப எப்படி, இந்த 3க்கும் கொஞ்சம் விடகான ஏழுமெண்டா சும்மவே எங்களை நாம் தௌபா செய்ய ஆரம்பிச்சோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி உண்மையாக தௌபா செய்த அல்லாஹ்வின் பால் மீண்ட சிறந்த சீதேவிகளாக, நல்லுள்ளம் கொண்டவர்களாக, நல்ல பண்பாடுகளை பெற்றவர்களாக, நல்ல சிந்தனையை, புத்தாக்க சிந்தனையை பெற்றவர்களாக நாங்கள் மாறியிருந்தால் ஊர்ல நாங்கள் எல்லாரும் நல்ல பல வேலைகளை செய்வோம், அடுத்தவர்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்போம், அடுத்தவர்களுக்கு பாரம் இல்லாமல் பாக்கியவான்களாக இருப்போம், இந்த மண்ணுக்கு சிறந்த பிரஜைகளாக நாங்கள் மாறுவோம். எந்த விதமான சந்தேகமும் இல்லாத சிறந்த அல்லாஹ்விடம் விரும்பப்பட்ட ஒரு நடமாடும் சிறந்த அடியானாக உலகத்தில் அவர் எங்களுக்கு நிச்சயிக்கிற அஜல் கொண்டிருக்கிறே, அதுவரையில நாங்கள் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போகிறோம். அதைத்தான் நான் கொத்துபால ஓதின சூரத்தில் ஜாபியால வரக்கூடிய கடைசி பக்கத்தில் வரக்கூடிய வசனம் சொல்லுது, فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُدْخِلُهُمْ رَبُّهُمْ فِي رَحْمَتِهِ ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْمُبِينُ. யாரெல்லாம் அல்லாஹ்வை உண்மையாகவே ஈமான் கொண்டு சிறந்த சிறிய பெரிய அமல்களை காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்ப தங்களது சக்திக்கு அறிவுக்கு ஏற்ப நிலைமைகளுக்கு ஏற்ப நல்ல பல வேலைகளை எல்லாம் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை மௌத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளுக்குள் அல்லாஹ் அவர்களை எடுத்துக் கொள்வான். அதுதான் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற மாபெரும் மகத்தான வெற்றி என அல்லாஹ் தஆலா சொல்வார். அல்லாஹ் அந்த கூட்டத்தாரை நம் அனைவரையும் சேர்த்தருள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் என்ன ஆசை? எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போத்தான்.
இப்ப யாரு சரி கேட்டா ஒரு மலக்கு வந்து கேட்டது வைக்கிறேன். ஒரு மலக்கு வந்து கேட்கிறார், இங்க யாராவது சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கம் தான் எனக்கு வேணும், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில போகணும் என்று இருக்கிறார்கள், கையை தூக்க வேண்டாம். மிம்பர் இருக்கிற முதலாவது நான் தூக்குவேன், நீங்க தூக்குவீங்க, எல்லாரும் தூக்குவோம், எங்களை விட ஸ்பீடா எல்லாரும் தூக்கிடுவாங்க. அப்ப உங்கள யார் இப்ப மௌத்தாகிறதுக்கு ரெடின்னு சொல்லுங்க பாப்போம்டா. தூக்கி நகையில் அப்படியே இருக்கு. என்ன விருப்பம் கூட எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான விருப்பம், ஆனா மௌத்தாகிறதுக்கு விருப்பம். இன்னும் மூடு கட்டிக்கொள்ளலே, ரெண்டாவது கடையை கட்டிக்கொள்ளலே, மகளை கொடுக்கல, நான் சேர்க்கல, அந்த தோட்டத்தை பேசி வச்சு இப்பதான் புரோக்கர் வந்து போன, அந்த ஒரு வாகனம் இன்னும் வாங்கி முடிச்சல, சோழி வேற அவங்க ரெண்டுக்கும் கை தூக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கும் ரெடி, இப்ப மௌத்தாகவும் ரெடி. ஏன் அவங்க ரெடி பொசிஷன்ல இருந்து அவங்களுக்கு தெரியும் நாங்க சுத்தமா இருக்கிறோம், தூய்மையா இருக்கிறோம், முந்திக் கொள்ற மட்டுக்கு நல்ல இருக்க பாவங்கள் வேணுமோ தெரியாது பயந்தான். நாங்க கை தூக்குறது போத்துக்கு இருக்க நன்மை செஞ்சு கொள்ள வேண்டா. அப்படி என்ன 100 நாளானு நாங்க துனியா செய்வோம். இந்த சிந்தனை மாறும். இந்த சிந்தனையை மாத்திக்கணும். நோம்பு மாத்தி இருந்தா நாங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு நோம்பை பிடிச்சிருக்கிறோம். அதீனா நீங்கள் தான் எல்லாருமே அன்புக்குரிய சோழர்களே. எனவேதான் ரமதான் இந்த செய்தி எடுத்துக்கணும். நாங்க சந்தோஷமா பெருநாள் கொண்டாடி புத்தாடைகளை புது மனதோடு இருக்கிறோம். முதலாவது குத்துபால இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாங்க. ஆனா கஸ்ஸால ஒரு கூட்டம் எப்படி இருக்கிறது நான் பயான் பண்ணி நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்த ஆறு எவ்வளவு பயங்கரமான சோதனையும் நிலைமையும் இன்றைக்கு அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. 63 லட்சம் தான் இந்த சியோனிஸ்டுகள் இருக்கிறது. இந்த அடிவருடிகள் எண்ணிக்கை அவ்வளவுதான். பப்ளிக்கான செய்தி எல்லாருக்கும் தெரியும். சுத்தி இருக்கிற 57 நாட்டுக்கு மேற்பட்ட அரபு செய்கிறார்கள். தீர்த்துக்காந்து இருக்கிற மன்னராட்சிகள், அதிகாரம் படைத்தவர்கள் என்ன பிரயோஜனம்? ரமதான் கிடைச்சி 15 வருஷத்துக்கு குறை பதிலை சந்திக்கிற நோம்போடு வெற்றி பெற்றார்கள். அவர்களது அன்றைய நோன்பும் ரமதானும் மிகப்பெரிய பயங்கரங்களை சைத்தான்களை வெற்றி கொள்ள முடியுமா இருந்தது. பசியோடும் தாகத்தோடும் உண்ணாமல் பருகாமல் சகல வசதியை கிடைத்துக் கொண்டு புள்ளகள கை வேற, கால் வேற, தலை வேற, ஹார்ட் வேற, பச்ச பாலகங்கள், கற்பனை தாய்மார்கள் நிலைமை எப்படி இருக்குது? பேஸ்புக்ல பார்க்கிறோம், பார்க்கலாம், கை நடுங்குது, இதயம் துடிக்குது, கல்வி கரையுது, கண்கள் குளமாகுது. எப்படி நிலைமை எப்படி? 400 மில்லியன் அரபுகள் தொகை, அரபு இஸ்லாமியர்கள் 40 கோடி, 63 லட்சம் சொல்லுவாங்க. ரோமத்தும் இந்த காரி துப்பினாலும் எச்சில்ல தாண்டு பேசுவான் அந்த நாடு. ஆனா கொத்தடிமைகளாக ஆக்கி வச்சுக்கிறது நாம் என்ன நடத்துகிற பதில் மக்கள் நோம்புல இரத்தம் சிந்தா யுத்தம் நோம்புல நோம்பு பிடிச்சு கொண்டு எப்படி வெற்றி எல்லாம் கண்டிக்கிற நோம்புல. அதே நாடுகளும் அதே இஸ்லாம், அதே தூதந்த செய்திகள், சுபசோபனங்கள், பக்கத்து போர்டர்ல செல்லா காத்தா மாறிக்கிறது நாம். அன்புக்குரிய சோழர்களே, ரஜார நிலைமையை பேசுறதுக்கு தகுதி இல்லை. அதை நான் இத்தோடு சுருக்கிக் கொள்றேன். ஒன்றே கேட்கிறேன், நீங்க உங்களுக்கும் உங்களோட மனைவி மக்களுக்கு, உங்களோட தொழிலுக்கு, உங்களுக்கு விருப்பமான துவா செய்வீங்க தானே? அதுல கஸ்ஸாட புள்ளகளையும் சுகதாக்களையும் கஸ்ஸா பூமியை புதுசை சேர்த்துக்கோங்க. உங்களோட துவால சேர்த்துக்கோங்க. கிட்டிய தூரத்துல அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்கணும் என்று கேளுங்க. நஸ்ருன் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவியும் வெற்றியும் மிக அண்மையில் இருக்கின்ற நம்பிக்கையோட கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ்க்கு தெரியாம நடக்கிறது இல்லை. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்க என்ன செய்ய, எங்களோட உணர்வை பார்க்கிறான், எங்களோட உள்ளத்தை பார்க்கிறான். அப்படியாவது துவா கேட்டாவது, யா அல்லாஹ் துவா கேட்க மட்டும்தான் எல்லாம் முடிந்திருந்தாலும் சொல்லி நாங்கள் அல்லாஹ்ட்ட ஒன்றும் செய்யாமல் இருந்து பாவத்தில் மாட்டிக்கொள்ளாம அப்படியாவது நாங்கள் சொல்ல தயார். மியான்மரை பாருங்க, எவ்வளவு பெரிய சோதனை. ஆக்கள் நிறைய பாதிப்பு. இப்ப 3000 ஆகியாச்சு. தாய்லாந்து மக்கள் எவ்வளவு பெரிய சோதனைக்குள்ளாச்சு.
இந்தியாவில் திரும்ப ஷைத்தானியத்தனம் தொடங்கு. என்ன நடக்குது இந்த உலகத்தில்? அன்புக்குரிய சோர்களே, ரொம்ப கவனமாக நாங்கள் இருக்கணும். உலகளாவிய ரீதிய முஸ்லிம் உம்மத் மக்களை பற்றிய கருத்தனையும் கவலையும் கூட எங்களுக்கு இருக்கணும். மட்டுமல்ல, தேசிய ரீதியாக எங்களுக்கு கவலையும் கருத்தனையும் இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலமாக சிறந்த நல்ல மனிதர்களாக, பக்குவம் அடைந்தவர்களாக வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வார்கள். கஸால ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறது, நேரம் முடிஞ்சு. கஸால நாங்கள் பிள்ளைகளுக்கு புதிய ஒன்று வாங்கி தந்து புள்ள ஒன்று போதாண்டா 2 கொடுக்குறேன். எங்க போகணும்? தூரெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணி ஹராம் இல்லை, ஹலால் தான் நல்லா. எங்களுக்கு இப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லை. கஸால எப்படி தெரியுமா? மடியில வச்சுக்கொண்டு உண்மை இல்லாட்டி வாப்பா 2 பேரும் ஒரே நேரத்தில் இல்லை, 2 பேரும் ஒருத்தர் செய்கிற, அதுவும் இன்றைய கண்டா நாளைக்கு இல்லை. ஒன்றோ புள்ள இல்லை, ஒன்றோ உண்மை இல்லை, ஒன்றோ வாப்பா இல்லை, புள்ள இல்லை. இப்படித்தான் கடைசி ஒருத்தருக்கு தான் பார்த்து போட்டாங்க. எங்கே வெளியே போடுங்க, எங்க சரி போக கூப்பிட்டாலும் அங்க ஷஹாதத் கட்டும் பண்ணதான் அவங்க கேட்கிறது. கஸாலிக்கு வாங்க, நாங்க ஸ்ரீலங்காவுக்கு போவோம், இந்தியாவுக்கு போவோம், மால்டீவ்ஸுக்கு போவோம், மலேசியாவுக்கு போக மாட்டோம். அங்க ஷஹாதத் கிடைக்குமா எங்களுக்கு? பதில் இல்லை. அப்ப இங்கதான் நாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எனக்கு பேஸ்புக்ல படிச்ச கிடைச்சது நான் சொல்றேன். ஒரு இமாம் சொல்றாரு, கஸாலிக்கிற உம்மாவும் பாப்பாவும் சொல்ற ஆறுதல் என்ன தெரியுமா? புள்ளகளை மடியில வச்சுக்கொண்டு அல் ஜன்னத்து லைஸ ஃபீஹா பர்த், மகனே உனக்கு அடுத்த கணம் சொர்க்கம் இருக்கு, பயப்படாத. அங்க கடும் குளிர் இல்ல, வலா ஹவ் அங்க அச்சம் இல்ல, வலா கஃப் அங்க செல்தாக்குதல் இல்ல, வலா மவுத் அங்க மரணம் இல்ல, பல் ராஹத்துன் ஃபகத் உனக்கு அங்க எல்லாமே சுகமான வாழ்க்கை மகனே என்று சொல்லி முடியக்கூடிய செயல்படு. அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்லவே உள்ளடிக்கிறது, சொல்ல தகுதி இல்லை, அதுதான் நான் சொல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் தஆலா துஆக்கள் அந்த மக்களை சேர்த்துக் கொள்வோம். எங்கள் முதலாவது கிப்லா சேர்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்கின்ற சிறந்த செயற்பாடுகளை ரமதானை விட்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய இறுதி காலம் வரும் வரையில், கடைசி தருவாய் வரும் வரையில் பெரிய பெரிய அமல்களை இயன்ற அளவு தொடரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மாதோனிலிருந்து, எங்களுடைய குடும்பங்களிலிருந்து, தூர திட்ட சொந்தங்களிலிருந்து, உறவுகளிலிருந்து யார் யாரெல்லாம் மரணித்து மன்னரைகளிலே வாழ்கிறார்களோ, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை நீ மறைத்து மன்னித்து விடுவாயாக, மன்னித்து மறைத்து விடுவாயாக. அவர்களுடைய வேதனை சோதனைகளிலிருந்து அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. கண்ணட்டு அளவுக்கு சோழ பாக்கியங்களை ஆளாக திறந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சிறந்த இஸ்லாமிய சிந்தனையோடு, இபாதத்தோடு, அக்லாக்கோடு, முஆமலாத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி காஃபிரில் ذنب وقابل